ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை பார்த்தாலே தெரியும். திருப்பியும் வந்து வீடை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து துபாய் கிளம்புறாங்க. அதனால் பார்சல் பண்ணுற வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் ரஞ்சிதாம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் ரஞ்சிதாம்மா வந்து பார்சல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து அம்முக்கு அஷிதா அவந்திகாவுக்கு வந்து பால் காயுது. அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் போடலான்றதுக்காக சாதனை வந்து வேக வச்சுருக்கா. நார்த்தங்காய் வந்து அங்கே புதுக்கோட்டையில் சின்னம்மாச்சி வீட்டிலேருந்து சித்தி கொண்டு வந்தாங்க 3 இது. அதனால் ஒன்று அரிஞ்சிட்ருக்கேன். இன்னும் 2 வந்து நான் அரிஞ்சு சாதனை வந்து வேக வச்சா அந்த கசப்பு போயிடுன்றதுக்காக வேக வச்சுட்டாங்க. நான் வந்து அறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா சாதனை வந்துட்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். இங்கே வந்து பேக்கிங் ஆகிட்டுருக்கு. நான் ஓரளவு வந்து இங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் திருப்பி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து கழிச்சிட்ருக்கேன். தம்பி குட்டி தூங்குறாப்புல. இங்கே பார்சலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. சுத்தம்மா ஹாய். ஒன்றுதாம்மா எல்லோரும் காணான்னு தேடினாங்க. அதோட சரி. இப்போ எல்லாத்தையும் வந்து தம்பிக்கு ட்ரெஸ்ஸா சேருது. இப்போ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறோம். பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா வந்து சாதனா வந்து வீட்டிலே வந்து எல்லாம் அரைச்ச மசாலா. அதனால் அதுக்கு பேக் பண்ணி பேர்லாம் எழுதி என்னென்ன மசாலா அப்படிங்கிறதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. போன திருப்பம் என்ன பண்ணோம், அப்பயும் அப்படி தான் அம்மா தேங்காய் துருவினாங்க. தேங்காய் துருவ சத்தம் தான் கேட்டுச்சு, பேசுகிற சத்தம் கேட்கல. அதனால் அம்மா வந்து பின்னாடி தேங்காய் துருவ அமுச்சு விட்டாச்சு. வந்து அட்டைப்பேட்டியை வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து சேஃபாக ஒட்டிட்டு அடுக்க போகிறாங்க. இந்த தடவை வந்து தோட்டத்தில் வந்த காயெல்லாம் வந்து சித்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. போன தடவை வந்து சித்தி ஜனவரி மாதம் ஊருக்கு போகும்போது தம்பி பிறந்திருந்தனால சித்தி வந்து அந்தளவுக்கு வந்து பேக்கிங்லாம் அவ்வளோவா பண்ணிட்டு போகல. 2 பேக்கில் மட்டும் பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன தடவை அட்டைப்பெட்டியில். ஏன்னா ரஞ்சிதாம்மா பார்சல் பண்ணல. ஆனால் இந்த தடவை வந்துட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கிலோ கணக்கு கூடன்றதுனால பெரிய பெட்டி. அமைதியாக நிற்கவும் இல்லை பெரிய பெட்டின்னு அதனால அது பாக்ஸ் கட்டியிருந்தானே அது ஒரு துணிக்குள்ள தானே சுற்றி வைப்பாங்க, அப்படியே வைப்பாங்களா? அம்மா வந்து தேங்காய் துருவுறாங்க. நான் முடிச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்து வைக்கணும். அதனால் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. சாராவும் ரஞ்சிதமாவும் அங்கே இருக்காங்க. சித்தி வந்து உள்ளே வந்து மெயினான என்ன பொருள் எடுத்து வைக்கணும் அப்படின்றத அவங்க பார்த்துட்ருக்காங்க. அம்மா வந்து தேங்காய் துருவிட்டுருக்காங்க. ஏன்னா சித்திக்கு வந்து இப்படி தேங்காய் துருவி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் போன டைமே வந்து சித்தி போக மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஃப்ரீசருக்குள்ளே இருக்குது. தேங்காவை மட்டும் அரைச்சி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கலாம். அதனால் அம்மா வந்து தேங்காய் துருவிட்டுருக்காங்க. ஜிப்லாக் கவர்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு. இந்த ட்ரிப்பு நான் ஒதுங்கி வந்துட்டேன். நான் போன ட்ரிப்பு நான் ஊருக்கு போனப்போ தேங்காய் திருவிட்டே இருந்ததுனால ஒருத்தரும் நீங்கள் சொன்னீங்க சவுண்டே கேட்க முடியல அப்படின்னீங்க. அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தனியாக வந்துட்டேன். 7 தேங்காய் அடித்து உடச்சிருக்கேன். இந்த 7 தேங்காவையும் திருவிட்டு அங்கே அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அம்மா சொன்னேன், அம்மா பாதி முடியலன்னா அம்மாட்டேருந்து பாதி நான் வந்து துருவிக்கலாம் அப்படின்னு. இடம் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு ஷால் போட்டு வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா தான் அடுத்தடுத்த பொருள் எடுத்து வைக்க முடியுன்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. மசாலா மட்டும் தனியாக எடுங்க.
சாதனா மசாலா அட்டைப்பட்டி ஒரு சைடு வந்து ஒவ்வொரு அட்டைப்பெட்டியாக வந்து எது செட் ஆகுது அப்படி சொல்லி பார்த்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. சாதனா வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறா. ஃபஸ்ட்டு நார்த்தங்காயை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு நான் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சட்டியில் வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம். தண்ணி வந்து இவ்வளோ வைக்கக்கூடாது. இதனுடைய தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கசக்கும். அதனால் வந்து நம்ம கொட்டிக்கலாம். கொஞ்சம் காரமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன். ஊறுகாயில் லைட்டாக கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெந்தயம் வறுத்துட்டு கடுகு வந்து உளுந்தே இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கடுகு. என்ன இந்த சின்னத்துக்கு அங்கே இல்லை சின்ன பிள்ளைங்க இது வந்து கடுகு வந்து டக்குன்னு பொரியும் வெடிக்கும். லைட்டாக முட்டை வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். கடுகு வந்து டான்ஸ் ஆடவும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி உரலில் கூட நம்ம இடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் உரலில் இடித்தா பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாம் நம்ம நார்த்தங்காயோட ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே குழஞ்சி போய் தான் இருக்குது. நார்த்தங்காய் குழைய இருக்கு. மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா ஊறுகாய் இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில் வச்சுட்டு மிளகாத்தூள் இந்த மசாலா எல்லாமே போட்டோம் அப்படின்னா திடீர்னு கருகி போயிடும். அதனால இந்த மாதிரி இருக்கலாம் அது வச்சோம்னா ஈஸியாக முடியும். சரிங்களா? நல்லா நல்லெண்ணெய் வாசனை நல்லா நல்லா அந்த மாதிரி போட்டு இது மேலே வந்துட்டு நம்ம எல்ஜி வெங்காயம் நல்லா பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த மிளகாத்தூள் வாசனை போடுறதுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். நல்லெண்ணெய் நிறையா போட்டுட்டு உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் வந்து கெட்டும் போகாது. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. நல்லா ஊறுகாய் அது போன பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வருது. நல்லாயிருக்கு. அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த வெந்தயத்துக்கும் அதுக்கும் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கு. அம்மாச்சி அப்படி தான் செய்வாங்க. இது மாதிரி தான் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து இந்த சாராக்கு வந்து சொல்லுவாங்க அம்மாச்சியோட பக்குவம் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இது வந்து அம்மாச்சி செய்கிற ஸ்டைல். ஆமாம். சுகர் இருக்கவங்க வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அதிகமாக நார்த்தங்காய் ஊறுகாய் தான் எடுத்துக்குவாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நார்த்தங்காய்லாம் சரியாக யூஸ் பண்ணுறதே இல்லை. வீட்டில் யாருமே அவ்வளோவா ஊறுகாவே சாப்பிட மாட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அது வந்து கறிக்குழம்புக்கு இந்த மாதிரிக்கு கறிக்குழம்புக்கு மட்டும்தான் ஊறுகாய் சாப்பிட்டுக்குவேன். ரொம்பலாம் வந்து சாம்பாருக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்க மாட்டேன். ஆனால் கறிக்குழம்புக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிடுவேன். மாங்காய் ஊறுகாய் சாப்பிட மாட்டேன். இந்த வந்து நார்த்தங்காய் வந்து அப்பா சாப்பிடுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் நாங்கள் நார்த்தங்காவே சாப்பிட்றதில்ல. சித்திக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நார்த்தங்காய் ஒரு பேக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேக்கேஜ் வாங்கியாச்சு. வெயிட் பார்த்து வந்து நாங்கள் வந்து அடுக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்டியில் வந்து 20 கிலோ வச்சாச்சு. ஆனால் 22 கிலோ இருக்குது. அப்புறமா இது எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு பெட்டி வந்துட்டு நல்லா இவ்வளோ பெருசுக்கு நீளமாக இருந்துச்சு. அதை வந்து ரஞ்சிதா அம்மா கட் பண்ணி அதை நல்லா சின்னதாக பேக் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து
இது ஒரு பெட்டி, அது ஒரு பெட்டி, இது ஒரு பெட்டி, அங்கே ஒரு பெட்டி. இப்போ இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் விளையாடுது. இந்த மாங்காய் ஆமாம், இந்த மாங்காய் இது மாங்காய், முருங்கைக்காய். ஒரு வழியாக கிச்சனை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இந்த சைடில் வந்து கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து சமைக்க முடியாது, லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சித்தி நைட்டு ஊருக்கு போகணுன்றதுக்காக, சித்தியை விடுறதுக்காக சித்தி ஃப்ரெண்டு பாக்கியாக்கா வந்திருக்காங்க. அக்கா ஹாய்க்கா. சித்தியை நைட்டு வந்து விடுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் வீட்டையுமே அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு சித்தி வரவங்களையுமே சித்தியோட பொருள்லாம் தூக்கி நாங்கள் வெளியிலையும் வச்சாச்சு. இந்த சைஸுக்கு இருந்த பெட்டியை வந்து இந்த சைஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த 2 பெட்டி, இந்த மொத்தம் இந்த 4 பொருள் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து நிறையா ஒவ்வொரு அட்டைப்பெட்டியாக வாங்கி செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த அட்டைப்பெட்டி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நைட்டு கிளம்புறத பார்க்கலாம். மணி 2:45 ஆச்சு. சித்தி வந்து கிளம்பிட்டாங்க. கடைசியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து மாமா வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளம்பி 10 நாள் வரேன்னு சொல்லிட்டு சித்தி வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. சரிக்கா. அவந்திக்கா தான் தூங்குறா. காலைல எழுந்திரிச்சோன்னே கேட்பா, அக்கா எங்க அக்கா எங்க அப்படி சொல்லிட்டு கேட்பா. நைட்டும் வந்து தூங்கிட்டா. அக்கா இப்போயும் தூங்குறேன்னே எந்திரிக்கவே இல்லை அவந்திக்கா. ஊருக்கு போகிறேனே அவந்திக்காவுக்கு தெரியாது வேற. அது நைட்டு போட்டனால இதாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி விடுறதுக்கு போகலை, போயிட்டு திருப்பி வரணுன்னு. அதனால் இன்றைக்கி சித்தி பாப்பா எல்லாம் அப்படியே போகிறாங்க, ஊருக்கு கிளம்புறாங்க. அவந்தியா தூங்குறா. அம்மா ஊருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா எங்களை எழுப்பி அக்கா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறா. ஆமாம் சரி. சரிங்க ஸ்ரீ. ஆமாம். சரி ஸ்ரீ. சரியா பாய். பாய் ஸ்ரீ. பாய். நைட்டு காலைல ஃபோன் பண்ணேன். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், அம்மா சொல்கிறத கேட்கணும், சரியா? சண்டை போடக்கூடாது பாப்பா கூட, சரியா? பாய். பாய் சாமி. சரிங்க. சரி.